ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் உங்கள் ஊர் பேருக்கு பின்னாடி இப்படி ஒரு மிரள வைக்கும் ரகசியம் இருக்கா, பிரமிக்க வைக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயில் சிறப்புகளை பற்றி பார்க்கலாமா வாங்க. நம்மள பலருக்கு திருநெல்வேலி என்று சொன்னாலே அல்வாவும் தாமிரபரணியும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் உலகமே வியந்து பார்க்கும் பல வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் அள்ளி தன்னுள்ள வைத்திருக்கிறது அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயில். இந்த கோயிலின் வியக்க வைக்கக்கூடிய சிறப்புகளை பார்க்கலாமா வாங்க. அதாவது உருவான மாஸ்க் ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் வேத பட்டர் என்ற சிவபக்தர் இறைவனின் நெய்வேத்தியத்திற்காக நெல்லை காய வைப்பாராம். ஒரு நாள் பெருமழை கொட்ட இறைவனின் நெல் வீணாகிறது என்று பதறி ஓடி வந்தாராம். ஆனால் அங்கே ஒரு மகா அற்புதம். சுற்றிலும் வெள்ளமோட அந்த நெல் மீது மட்டும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட படலையாம். எம்பெருமான் சிவபெருமான் அந்த நெல்லை சுற்றி ஒரு வேலி போல நின்று காத்தருளினார். நெல்லை வேலியாக காத்ததால் தான் நெல்லையப்பர் அப்படின்னு சொல்லி பேர் வந்ததாம். கோயிலின் மணிமண்டபத்திற்கு சென்றால் அங்கே ஒரு உலக அதிசயத்தை காணலாம். என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கிருக்கும் கல் தூண்களை கைகளால் மெதுவாக தட்டினால் அதில் இருந்து சரிகம பதனி என்ற 7 ஸ்வரங்களின் இசை துல்லியமாக கேட்குமா. மாபெரும் சிற்பக்கலைக்கு சான்றாகத்தான் 7ஆம் நூற்றாண்டிலேயே பாண்டிய மன்னர்களால் இந்த அதிசயம் செதுக்கப்பட்டுள்ளது. ஈசன் நடனமாடிய 5 முக்கிய சபைகளில் பஞ்ச சபைகள் இது தாமிர சபையாகும். இங்குள்ள மர வேலைப்பாடுகளும் பிரம்மாண்ட சிற்பங்களும் பார்ப்போரை கண்ணிமைக்க விடாமல் செய்யும். ஆண்டுகளுக்கு ஒரு முறை மார்கழி திருவாதிரை அன்று இங்கு நடைபெறும் நடன காட்சியை காண கண்கோடி வேண்டும்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் மிகப்பெரிய தேர்களில் நெல்லையப்பர் கோயில் தேரும் ஒன்றும். அதாவது ஆணி பெருந்திருவிழாவின் போதும் இந்த மாபெரும் தேர் நெல்லை ரத வீதிகளில் அசைந்து ஆடி வரும் அழகை காண உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்களாம். இந்த கோயில் வரும் ஆன்மீக தலம் மட்டுமல்ல, சக்தி பீடங்களில் ஒன்றான காந்திமதி பீடமாகவும் திகழ்கிறது. சுவாமி கோயிலும் அம்மன் கோயிலும் தனித்தனியாக இருந்து பின்னால் சங்கிலி மண்டபம் மூலம் இணைக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க தலமாகவும் இது இருக்கிறது. நம் தமிழ்நாட்டின் இத்தனை பெருமை மிக்க இந்த வரலாற்று சின்னத்தை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.